பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறோமே, அதில் அசைவில்லாமல் இருக்கணும். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? ஏன்னா வேதம் சொல்லுது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை நிற்பதில்லை. சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அலைகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படாம தேவன் உண்டு என்றும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்க வேதாகமம் எங்க இருந்தாலும் தயவு செய்து கையில தேடி எடுத்து எல்லாரும் ஒரு வசனத்தை திருப்புவீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி திருப்புற வரைக்கும் அல்லேலூயா, ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போல் எல்லேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லேசர் தேற்றுவா. Hallelujah, 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 hallelujah. எனக்காக மரித்தாரே, என் பாவத்தை சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவத்தை சுமந்தாரே. ஒரு தேற்று வந்து போ எல்லேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்று வந்து போ எல்லேசர் தேற்றுவா. மார்போடு அழைப்பானே, மன்ன கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மன்ன கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்று வந்து போம்
எல்லேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று வந்து போ, எல்லேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு தாய் தேற்று வந்து போ, எல்லேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று வந்து போ, எல்லேசர் தேற்றுவார். எல்லாம் எடுத்துருப்பீங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் வந்து சேருகிறவன் முதல்ல அவர் உண்டுன்னு விசுவாசிக்கணும். துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனா நீங்க நானும் தேவன் உண்டுன்னு நம்புறமே. தேவன் உண்டு என்று நம்புகிறவன் அவரிடத்தில் வந்து சேருகிறவன் முதல்ல என்ன செய்யணும்? அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. அவர் அன்னைக்கு இருந்த அதே வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. மத்தேயு 9 நீங்கள் உட்கார்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அது 2 கண்ணுதறியாக அவர் பின்னாடியே போனாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்போவும் தட்டி தடவி போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்? நான் பார்வையிடணும். உடனே அவர் ஒரு கேள்வியை கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? எந்த வசனம்? மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்போ தான் அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. முதலாவது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டுன்னு முதல்ல விசுவாசிக்கணும். அது மட்டுமல்ல, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உன் நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் பாருங்க, வேதத்தில் ஒவ்வொருவருடைய அறிக்கையும் பாருங்க, பலன் அளிக்கிறாருங்கிறது நம்பிக்கை வேணும். யோபு சொல்றார் பாருங்க, 13:15 அவர் சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை எவ்வளவு தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று கூட போடட்டுங்க, அப்பவும் அவரோட நம்பிக்கை விடவே மாட்டேன். கடைசி மட்டும் அவரை நம்பி நிற்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும். நாம பாருங்கள, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீது போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீது போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். எல்லாம் வரட்டுயா, எது வரட்டும், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை யாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும். நல்ல கவனிங்க, எல்லாரும் பாதி பேர் சாகலையான்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா கூட இருக்க வேண்டிய மனைவி கேட்குறா, யோபு 2:9 இன்னுமா உன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ?
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். ஏன்னா எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்கு உன்ட்ட? உயிர் ஒன்று தான் இருக்குது. அவன் சொன்னான், அந்த உயிர் போனாலும் சரி நான் எங்கே இருப்பேன்? அவரோட தான் இருப்பேன், அவரைத்தான் நம்புவேன். ஏன்னா அந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ஏசாயா எழுதுகிறான் 2:22, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம்? கர்த்தரை நம்புங்க, ஏன்னா அவர் கைவிட கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ, எல்லே கவலைப்படல் வேண்டாம். உடலை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உடலை விட உயிரும் உடலை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினா எவன் தன் வளத்தியிலே ஒரு முழு கூட்ட முடியும். கவலைப்படுவதினா எவன் தன் வளத்தியிலே ஒரு முழு கூட்ட முடியும். கேளுங்கள், வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளெல்லாம் நம்மால நம்ப முடியுதா? முதல்ல தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல நம்பணும். என்ன நம்பணும்? விசுவாசிக்கிறவன் நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் உண்டு, அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். கண்டிப்பா யாரு தேடினாலும் சரி பலன் அளிப்பார். 2 கண்ணு தெரியாதவன் தேடினா இயேசு யாருன்னே தெரியாது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மார்க்கு, பின்பு
அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, நல்ல கவனிங்க, எரிகோல எல்லா வேலையும் முடிச்சுட்டு புறப்படுகிற போது எரிகோவை விட்டு கிளம்ப போறாங்க. தீமேயுவின் மகனான பர்திமேயு என்கிற ஒரு குருடன், ஒரு பார்வை இழந்த மனிதன் வழியருகே உட்கார்ந்து எத்தனை வருஷம் பிச்சை கேட்டான்னு எழுதப்படலை, எத்தனை வயசுன்னு எழுதப்படலை. அவன் பேர் மட்டும் இருக்கு, அவன் அப்பா பேர் இருக்கு, அம்மா பேரை கூட காணும். ஆனால் அவன் பேர் இருக்கு, அவன் தொழில் இருக்கு. என்ன தொழில்? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஏன்னா எந்த வேலையும் செய்ய, இன்றைக்கே இவ்வளோ முன்னேறிக்க காலத்திலே எந்த வேலையும் இல்லை. கண்ணுராவுக்கு என்ன வேலை இருக்குது? முந்தையாவது நாற்காலி பின்ற வேலை இருந்துச்சு, இப்போ அதுவும் போச்சு. பெரம்பு பின்ற வேலை இருந்துச்சு, முந்தி பெரம்பு இலை குடிச்சு பெரம்பு வேலை, பெரம்பு சேரு, பெரம்பு நாற்காலி பின்னுவாங்க. இன்றைக்கி எல்லாம் பிளாஸ்டிக்லேயே வயர் பின்னல் மாதிரி, பெரம்பு பின்னல் மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. முன்னேறி இருக்கணும். ஒரு காலத்தில் பப்ளிக் டெலிஃபோன்னு சொல்லி மரியாதைக்குரிய அம்மையார், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அந்த திட்டத்தை துவங்கினாங்க. ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு டெலிஃபோன் பூத்தை வச்சு கொடுத்து கண்ணுராங்களை உட்கார வச்சு ஆஃபீஸ் மாதிரி உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ வழியெல்லாம் போச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கையில் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒன்றுக்கு 2 செல்ஃபோன் கூட இருக்குது. இன்றைக்கி வேலை எந்த வேலையும் இல்லை. அன்னைக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு அந்த நாட்களில் கண்ணுரியாதுனா ஒருத்தரும் மதிச்சிருக்க கூட்ட மாட்டான். இன்றைக்கே போனால் ஐயோ அவங்களா அப்படின்னு இறக்கப்பட்டு ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்து கொடுக்கத்தான் வருவாங்களே ஒழிய ஒரு விற்றா கூட என்ன செய்ய மாட்டாங்க, விற்கிறத வாங்க மாட்டாங்க. இதில் உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு, அதை மட்டும் தாரேன். ஏன்னா கண்ணுரியா விட்டாங்கன்னா ஒட்டிக்கணும்னு பயம் ஒன்றுமோ தெரியல. எத்தனை பேர் கள்ளமிட்டாய் விற்கிறான், அதை விற்கிறான், இதை விற்கிறான், விற்று பிழைக்கணும்னு நினைக்கிறான். விற்கிறவனை கூட வாங்க விடுறதில் நீ பிச்சை எடுறான் தான் விட்டுருக்கோம். எனக்கு கண்பாருடைய அன்றைக்கு அந்த பர்திமேயு யார் எந்த வழியில் அம்மா இருந்ததாக, அம்மா இருந்திருக்கணும் ஆனால் பேர் எழுதப்படலை. தகப்பன் இருந்திருக்கார், தீமேயு எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் பர்திமேயு. அவன் என்ன வேலை? தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு வந்து தெருவில் உட்காந்து ஜனங்கள் நடக்கிற வழியில் உட்காந்து ஐயா அம்மா எனக்கு இறங்குங்க இறங்க இறங்க இறங்கன்னு சொல்லி போகிற வர்றவங்ககிட்ட கேட்டு 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 தான் வாழ்ந்துக்கிட்டு தான். ஏன்னா அவனுக்கு கண்ணும் போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. வாசிங்க. அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? இயேசு என் வாழ்க்கை என்ன செய்வார்? மாற்றுவார், எனக்கு பலன் தருவார். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கெல்ல ஆனந்தம். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கெல்ல ஆனந்தம். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கெல்ல ஆனந்தம். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையான, எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையான, அவன் நாமமே தன்னை தோங்க நான் வாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடு, எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கெல்ல ஆனந்தம். உட்கார்ந்து வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு காரியம் தான் கேட்டு சொன்னாங்க,
நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். விசுவாசம் கேள்வியினால வரும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தினாலே விசுவாசம் கேள்வியினால் வரும். 2 கண்ணு தெரியாது, கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் இருந்த இடத்த மறந்துட்டான், தொழிலை மறந்துட்டான். ஒரே நம்பிக்கை எது மேல? அவர் மேலதான். அவர் மேலதான் ஒரே நம்பிக்கை. தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். அதே தான். எத்தனை பேர் அதட்டி பார்த்தாங்க, எல்லாரும் அதட்டி பார்த்தாங்க. டோன்ட் ஷவுட், சத்தம் போடாதே, இயேசு போகிறார். ஆனால் அவன் இந்த நேரத்தை விட்டா இனி ஒரு நேரம் கிடைக்காது. அவருடைய நம்பிக்கை அசைவில்லை. அறிக்கையிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்களும் கூட்டு பாருங்களேன், எனக்கு இறங்கும்னு கூட்டு பாருங்க. அவர் இரக்கம் செய்கிற தேவன். யார் கூப்பிட்டாலும் சொல்லியிருக்காரு, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது, உன் அறிவுக்கு உன் எண்ணத்திற்கு உன் காரியங்களுக்கு புலப்படாத பெரிய காரியத்தை அவர் அறிவிக்கக்கூடும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆண்டவர் கூட்டு பார்த்துருக்கீங்களா? கூட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்து அவர் மனுஷனை கூப்பிட்டுருக்காரு. எங்கே கூப்பிட்டுருக்காரு? ஆதியாகமம் 3:9 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு கூப்பிட்டு தேடினார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் தேடுறாரு. நீதிமொழிகள் 28:13 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் இடத்தை வாங்கன்னு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். நாம் போய் இளைப்பார்த்து தருவதற்கு அழைக்கிறார். நாம் அவரை கூப்பிட்டுருக்கோமா? கூப்பிட்டா நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆனால் எப்படி இருக்கணும்? உன் நம்பிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு மாதம் ஃபுல்லாக வந்தாலே 1.5 லட்சம் ரூபா டிவிக்கு மட்டும். மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அவ்வளோவா பிரதர், உங்கள்கிட்ட வேணால் பில்லு அனுப்பி வைக்கிறேன் சொல்லுங்கள். தாராளமாக பில்லை உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடி. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களே அதை கட்டுறேன்னா கூட சரி, சந்தோஷம், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கண்பாருடைய கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த பார்வையற்ற மக்களை சபைக்கு கூட்டிகிட்டு வரமே, இதுக்கே வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். வாரம் சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் இதில் வந்து 4 வேன் அனுப்புகிறோமாங்க. எங்கிட்ட ஒரு வேன் கூட வைக்கலை. ஆனால் தேவை உண்டு. 2 கண்ணும் தெரியாதவங்க இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வேன் இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் தரல. ஏன்னா தருவார், அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் வாடகைக்கு எடுத்து வாரம் மாதம் 20,000 ரூபா வேனுக்கு மட்டும் கொடுக்கணும். இவங்களை வந்து சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு அவங்களை எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல இறக்கிவிடும். எனக்கு அன்பானுள்ளே, நீங்களும் வந்து பார்க்கலாம், தாராளமாக வாங்க, எந்த தடையும் கிடையாது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, உங்களை கூட்டிகிட்டே வந்து காட்டுறோம். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. நாங்கள் எல்லாம் அவுட்டரில் தான் தள்ளி தான் இருக்கோம். டவுனில் வாங்குகிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. ஓரத்தில் கிராமங்களுக்குள்ளே தள்ளி உட்காந்துருக்கோம். வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்களாம், கட்டாயம் கிடையாது, விசனமாகவும் கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நல்ல உணவு கொடுக்க, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஒரு பார்வையற்றோர் கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை ஐயா, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணி வரைக்கும் தாராளமாக சொல்லலாம். பிரதர் உதவுறதுக்கு என்ன வழி பிரதர்? நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம் ஐயா, நாங்கள் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். பரவாயில்ல, இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணுங்கிறவங்களுக்கு கேளுங்க, அதுக்கும் வழி இருக்குது சொல்கிறேன், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நாங்களும் வந்து
அந்த ஒரு நாள் உங்களோடு இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்க. சொந்தக்காரங்க தான் தேடி வரல, நீங்களாவது வாங்க. எங்கிட்ட இருக்க கண்டுதிராங்கன்னு கேட்டால் எந்த சொந்தக்காரன் தேடி வரணும்? ஒருத்தனும் வரமாட்டான். ஏன்னா ஏதாவது இருந்தால் வருவான், இல்லைன்னா எப்படி தேடி வருவான்? இயேசு இல்லாதவர்களைத்தான் தேடி வந்தார். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். அதன் பிறகு கர்த்தர் ஏவினா செய்யலாம். இப்போவும் ஒரு கட்டுமான பணி செய்து வருகிறோம். பார்வையற்ற சகோதரிகள், வயதானவங்க. ஏன்னா இவங்களை 2 கண்ணும் தெரிஞ்சவங்கள வயதான இன்னைக்கு பாதி பேர் கொண்டு எங்கே விடுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க. 2 கண்ணும் தெரியாதவங்களை எங்கே வைக்கிறது? இவங்களை தள்ளிவிடக்கூடாது. இவர்களும் கடைசி முதுமை சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது. ஆகையினால இவங்களுக்காக ஒரு தங்குவதற்கு ஒரு 700-800 சதுரடியில் கட்டணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இதற்காக கர்த்தர் ஏவினால் ஒரு சதுரடி 2300 ரூபா கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். வயது முதிர்ந்து இருக்கிற தாய்மாரே, உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் 2 கண்ணு இருந்துமே என்ன பாடுபடுறீங்க? இந்த 2 கண்ணும் தெரியாத பார்வையற்ற சகோதரிகள், உங்களை போல சகோதரிகளை குறித்து உங்களுக்கு பாரம் உண்டுன்னா நீங்கள் உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அப்படியா தொடர்பு கொள்ளுங்க. இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன வாக்கு பண்ணினார்? என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன். நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னாரே. கூட்டு பாருங்க, நம்முடைய எண்ணத்திற்கு, எதிர்பார்ப்புக்கு, ஏக்கத்திற்கு ஏற்ற நல்ல பதிலை கர்த்தர் தருவார். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த நிமிஷத்தில் தாயாரை இழந்திருக்கிற மகனுக்காய், மனைவி இழந்திருக்கிற புருஷனுக்காய், புருஷனை இழந்திருக்கிற மனைவிக்காய், மருத்துவமனையில் கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தன் வேலைக்காக, நேர்முக தேர்வுக்காக, கல்லூரிக்காக, தன் கல்லூரி வாழ்க்கைக்காக கடந்து போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய காரியங்களும் வாய்க்கட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, உடைய சமூகம் முன் சென்று காரியத்தை வாய்க்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.